ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மம்மியோட செல்லையும் டேடிட்டு செல்லையும் தான் நான் வீடியோ போட போகிறேன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வேறு ரைட்டில் வேறு போகணுமா, கொஞ்சம் தான் பாதை இருக்குது. தண்ணி தெளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளே தண்ணி தெளிக்கிறாங்க. ஓகே மேம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கல உங்களுக்கு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாம் இது மேலே மலை ஏறலாம். நம்மளும் ஏற போகிறோங்க. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் ஏறலான் இருக்கோம். இதில் செடியாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. கடை தான் நிறைய இடத்துல இருந்துச்சு, டப்பா டப்பாவா. ஆனால் வீடு நிறைய இடத்துல பாருங்க. இப்போ மலையில தான் நிறைய வீடு இருந்துச்சு. நாங்கள் பார்க்கல ஒரு செம்மையாக இருந்துச்சு. நாங்களாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது வீடியோவில் எப்படி இது பண்ணுறதுன்னா தெரில. நான் இன்னொரு இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரெண்டுலேயும் தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அப்பாவோட செல்லில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா. இப்போ எங்கள் மம்மியோட செல்லில் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக செவ்வராக இருக்குங்க. என்ன ஆகி நம்ம முடியல பாருங்க. ஃபுல்லாக நம்ம இப்போ கிராமம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, பாதி கிராமம் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. பாருங்கள், இதுக்குள்ளே வீடெல்லாம் இருக்குது. இப்போ தெரில எனக்கு சுத்தமாக. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க தெரிஞ்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் இன்னும் வீடியோவே பார்க்கலாம். இந்த வீடியோவும் நான் இனிமேல் தான் நாங்கள் பார்த்து வீடியோ போடணும். நாங்கள் இப்போ செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வரையில் காட்டுக்குள்ளே யாரெல்லாம் போயிருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக காட்டுக்குள்ளே போகிற மாட்டோம் இருந்துச்சு வரையில். இப்போயும் நம்ம இன்னொரு காட்டுக்குள்ளே போகிற மாட்டோம் இருக்குது. சரி பாய். இப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு செம்மையாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் போல் இருக்குது. செம்மையாக ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நாங்களும் வேனில் தான் வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ ரோடு தான் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா. இப்போ நான் எங்களோட ஃபேமிலி எல்லாரையும் இப்போ நான் காமிக்க போகிறேன். நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க தான் நம்ம ஃபேமிலி எல்லாரும். இங்கே பாருங்கள், கார்லாம் நிறைய இங்கே வந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் வர வழியில் வேன் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா இறக்கத்தில் வேகமாக அப்படியே சாஞ்சிட்டாங்க. அவங்களே நவுத்தி போட்டாங்க. மற்றவங்களாம் பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதெல்லாம் நம்மலாம் யோசிக்கிறது இல்லைங்க. செம்ம ஜாலியாக இருக்கு பாருங்க. காடுக்குள்ளே போட மாட்டோமே இருக்குல்ல. இங்கே சில இடத்துல எலிஃபண்ட்லாம் வரும்னு சொன்னாங்க. எலிஃபண்ட், டைகர், கவு இருக்கு, மங்கி ஆல்சோ. ஓகே டாட், வெயிட் டாட், 1 minute டாட். வீடியோ எடுக்கிறேன். செம்மையா இருக்கு. அதான் இது பார்க்கறதுக்கு ஒரு காட்டுக்குள்ள பூ மாதிரி. அதில் ஜாக்கிங்லாம் போகிறாங்க. நிறைய பேர் ஜாக்கிங் போனாங்க. நான் காமிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய முன்னாடி பாருங்க 2 வண்டி போகுது பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடத்த விட எல்லா இடமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஆனால் இதுதான் பாரு, இதெல்லாம் காட்டுக்குள்ளே எப்படி தான் வீடெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரில. இது காடுன்னா மலைப்பகுதி காடுன்றாங்க. எனக்கு சுத்தமாக தெரில. இங்கே நான் ஃபஸ்ட் டைமாக இது செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால எனக்கு எதுவும் தெரில. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. முன்னாடி நாங்கள் வந்ததை விட இப்போ செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்னேக்கு மட்டுமே வச்சுருக்காங்க ஒரு இது சில.
இல்ல இல்ல அந்த பாத்திரம் தச்சு மூணு லேக்கு அது வெளில தள்ளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா இருக்கு வியூவு, செம்மையா இருக்கு பாருங்க. இங்கதான் எல்லாரும் இருக்காங்க, இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க. ஜாமெல்லாம் எடுக்கணுமா, அங்கே வந்து இதாக இருந்துச்சு சொன்னாங்க. இங்க பாரு சரக்கு கடை மாதிரி இருக்கு, யானை அதில் தான் போகும்னு நினைக்கிறேன். பாருங்க இது செடியெல்லாம் இருக்கு. நைட்டாக இருந்துச்சு செம்மையா இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். நாங்களாம் தூங்கியிருப்போம் அப்பையில, பயமாக இருக்கு. நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வந்து 12 மணி வரை நாங்கள் வந்து தூங்கினோம். நேற்று 12 மணி ஃபுல்லாக நாங்கள் வந்து வேனில் தூங்கலை. நாங்கள் வந்து பாதி பேர் வந்து எந்திரிச்சிருந்தாங்க, பாதி பேர் வந்து டயர்ட் ஆகிடுச்சின்னு தூங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போய் பார்க்குக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் சாப்பிட முடியல, ஒரே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே நிறைய சின்ன கடையாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்பையில வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.